நான் நார்மலாக நடக்கின்ற போது, நகரங்களுக்குள் வருகின்ற போது, என் வீட்டில் நான் சுத்துகின்ற போது, நான் பிறரிடம் பேசும்போது கூட அது அந்த மௌனத்தையும் அந்த அமைதியையும் அதுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. சலனமற்று இருக்கணும், சலனமற்று இல்லை. அப்ப நாம சலனமற்று இருக்கிறதுனால வாங்குறவங்களையும் கொடுக்கிறவங்களையும் அந்த நிமிடமாச்சு சலனமற்று இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். தியாகம்னு சொல்றீங்கல்ல, கருணை, அன்புலாம் தோத்து போயிருவீங்க. சகிப்புத்தன்மையிலேயே நீங்க தோத்துருவீங்க. அப்ப தனக்குள்ளே தியானத்துல தன்னை மீறி ஒரு அமைதி நிகழணும். அந்த அமைதி நிகழ்ந்தா மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். அந்த வேலைக்குள்ள நீ அதிர்வலைகள் இருக்கிறாய். இந்த வேலைக்குள்ள அதிர்வலைகள்ல இருந்து நீ விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் அனுமதித்து இருக்கிறேன். நீங்க நினைச்சுக்கங்க, வாழ்க்கையில ஒரு மனிதன் அழுகிறது, சிரிக்கிறது ஒரு சத்தத்துல தான். ஒரு கோபமான ஒரு சத்தத்துல ஒருத்தன் அழுகிறான், ஒரு மகிழ்ச்சியான சத்தத்துல ஒருத்தன் சிரிக்கிறான். இந்த ரெண்டு சத்தத்திலையும் அழுகாதவன் சிரிக்காதவன் ஞானியா இருக்கிறான். நல்ல கண் கொண்டு பாருங்க, நல்ல விழிப்போட பாருங்க. அதை மாத்துறதுக்கு போராடுறேன், அதை வேற வடிவத்துல கொடுக்க போராடுறேன். ஆனா கூட இருக்கிற மாணவர்கள் மற்றவர்களுக்கு அதை உணராம சத்தத்தோடு வருகிற மக்கள் மாதிரி இவர்களும் சத்தத்தோடு சென்று கொள்கிறார்கள். நீ சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லாம, காரணகாரியா இல்லாம ஒருத்தன் சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான்ப்பா இறைத்தன்மை. ஒரு குழந்தை சிரிச்ச முகமாவே அப்படியே இருக்குன்னா அதை பார்க்கும் போதே இறைவன் அப்படின்னா, இறைவன் அப்படின்னா அவன் ஒரே மாதிரி இருப்பவன் பொருள். ஒருத்தர் தியானத்துல அனுபவம் பெறது ஒரு யுகத்துக்கு யுகமே நிகழ்ந்த மாதிரி, ஒரு யுகத்திலேருந்து இன்னொரு யுகம் பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை அவ்வளவு சாமானியமாக பெற முடியாது. அப்படி பெற்றவர்கிட்ட ஒரு மனிதன் போயிட்டான்னா அவனை மாதிரி பாக்கியசாலி வேற யாரும் இல்லை. அடிப்படையா என்னன்னா, இந்த தியானத்துல ஒருத்தருக்கு எப்படி மாற்றம் கிடைக்குது அப்படிங்கிறது ஒண்ணு, அவர் எப்படி வாழ தொடங்குறார் அப்படிங்கிறது ரெண்டாவது இருக்கிற முக்கியமான விஷயம். ஒருத்தர்கிட்ட இருந்து எதற்காக அவரை நோக்கி வர்றோம், எதற்காக பார்க்குறோம், எதற்காக அவரோட அமர்றோம், எதற்காக பயணிக்கிறோம் அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த உலகம் இரைச்சல் நிறைந்த உலகம். நான் பிறந்த கிராமம் நான் ஸ்டாப்பாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. தூங்கும்போது கூட ஒரு மனிதன் தன்னை அறியாமல் புலம்பிக்கிட்டே பேசுவான். அந்த மாதிரி ஒரு குக்கிராமத்தில் மோசமான சூழலில் ஏன் பேசுகிறோம், எதுக்கு பேசுகிறோம், என்ன நடந்துக்கிறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன உடை உடுத்துகிறோம், எதற்காக உடுத்துகிறோம், எதற்காக சாப்பிட்றோம், எதற்காக ஒருத்தட்ட பேசணும், என்ன கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லணும், இதெல்லாம் எந்த அடிப்படையும் இல்லாமல் படித்தவர்கள் படிக்காதவர்கள் கிராமங்கள்ல அவங்க போக்குக்கு அவங்க பாட்டில் ஒரு சிந்தனையை செயல்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நகர்ப்புறத்துல வாழ்ந்த யாம், எனக்கு ஒரு தியானம் வந்ததுக்கு அப்புறம் அடிப்படையா எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தது என்ன கேட்டீங்கன்னா, இந்த இரைச்சல் அப்படிங்கிறது அதிர்வலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அதிர்வலைகள் சுனாமிய அதிர்வலைகள்னு சொல்லுவோம். இந்த மழை பொழிவு அதிகமா இருந்து வெள்ளம் வந்தா அது அதிர்வலைகளும்போம். பூகம்பத்தை அதிர்வலைகளும்போம். ஏன்னா இதெல்லாம் கட்டுப்படுத்தவே முடியாத ஒரு செயல். அப்ப இந்த செயலில் இருந்து ஒருத்தன் விடுபடுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான சூழல், கடினமான செயல். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல இருந்து நான் விடுபட்டேன். அப்ப எனக்குள்ள என்ன நிகழ்ந்தது அப்படின்னா, ஒரு பேர் அமைதி நிகழ்ந்தது. அதுதான் சலனமற்றது. அப்ப அடிக்கடி என்னை என்ன பண்ணுதுன்னா, ஒரு சுவாச காற்று எனக்குள்ள அப்படியே ஊடுருவி போய் என் இதய பகுதிய, என் தலையோடைய உச்சியில, என் தலையோட பின்மண்டையில, என் தலையோடைய முன் பகுதியில, நெற்றி என்று அழைக்கப்படுகிற புருவ மத்தி என்ற அந்த இடத்துல, என் கண்களை, என் செவிகளை, நான் சுவாசிக்கின்ற இந்த மூக்கு துவாரத்தை, அதற்கப்புறம் எனக்குள்ள இருக்கின்ற இந்த பகுதிகளை அனைத்தையும்
தன்னை மறப்பதற்கு ஒரு பேர் அமைதியை நிகழ்வதற்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அப்ப நான் அங்க தன்னை எப்படின்னா ஒரு சலனமற்று இருக்கிறன்ற ஒரு சூழலுக்குள் நான் மாறப்படுகிறேன். சலனமற்று இருப்பது என்பது வார்த்தையால் அல்ல, ஒரு மனிதன் மாறப்பட வேண்டும். அந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நிகழும் போது நான் திக்குமுக்காய் போனேன். சிறு வயதிலிருந்து கத்தி கொண்டிருக்கின்ற ஒரு நகரப்புறத்திலும் ஒரு கிராமத்திலும் வளரப்பட்ட எனக்கு, யாமும் கத்தி கொண்டு இருந்த எமக்கு, அந்த செயலிலிருந்து விடுபட தெரியாத எமக்கு, அறிவு சார்ந்து அறிவியல் சார்ந்து விஞ்ஞானம் சார்ந்து எத்தனையோ தொழில்நுட்பங்கள் இருந்தும், புத்தகம் இருந்தும், அதுக்கான படிப்புகள் அதுக்கான செயல் வடிவங்கள் இருந்தும் எமக்குள் இருக்கின்ற இரைச்சல் விலகவில்லை. இந்த நகரத்துக்குள் இருக்கின்ற இரைச்சலிலிருந்தும் என்னால் விடுபட முடியவில்லை. அப்போ இந்த தியானத்துக்குள் எனக்குள் என்ன நிகழ்ந்தது அப்படி என்றால், அந்த இரைச்சலிலிருந்து விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. அப்ப எனக்குள்ளே ஒரு பணி எப்படி நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இரைச்சல் இல்லாத நாள்ல எனக்குள்ளே ஒரு ஒன்றும் இல்லாத ஒரு நிலை, ஒரு பேர் அமைதி என்னையே தாண்டி ஒரு சூழ்ந்து கொள்கிறது. என்னை சூழ்ந்து கொள்கிறது அப்படிங்கிறத அதுக்கு சரியான ஒரு வார்த்தையை சொல்ல முடியும். எனக்குள்ளே நான் வசிக்கின்ற இந்த திருவண்ணாமலையோ, இந்த இடமோ, இங்க என்னுடைய வீடுகள், நான் வசிக்கின்ற அந்த நகரமோ, அந்த தெருவோ, என் வீட்டை சுற்றி இருக்கின்ற பொருட்கள் எதுவுமே இரைச்சல் இல்லாமல் இல்லை. அதிகமாக சத்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த சத்தத்துக்கெல்லாம் இது எந்த ரியாக்ஷனும் பண்ணாமல் அடிக்கடி இந்த தியானம் என்ன செய்கிறது என்றால், அதிலிருந்து சலனமற்ற நிலையை உருவாக்கி கொள்கிறது. அப்ப அந்த சத்தத்தையும் கடந்து ஒருத்தனுக்கு அமைதி நிகழ்கிறது. காடுகள்லையும் மலைகள்லையும் தன்னுடைய சத்தத்தை மட்டும் கேட்பதற்காக தியானம் செய்த போனான் ஞானி. நகரப்புறங்களில் நம் பல சத்தங்களில் பல இரைச்சல்கள் நம்மளையும் சத்தம் போட வைத்து விடும். அப்ப இந்த சத்தங்களுக்கு மத்தியில் நான் அங்கு பேர் அமைதியாக, அங்கு ஒன்றும் இல்லாதவனாக இருக்கப்படுகிறேன். அப்படி இருக்கப்படுகிறதுனால்தான் என்னால் அதிலிருந்து அகல முடியவில்லை. நான் அகண்டு வர முடியவில்லை. அந்த அகண்டு வர முடியாத அந்த பேர் செயல் என்னை தொற்றிக் கொண்டதனால் அதோடு நான் தினந்தோறும் சவாரி செய்து கொண்டே இருக்கிறேன். அதோடு நான் தினந்தோறும் பயணிச்சு கொண்டே இருக்கிறேன். இந்த வியப்பு என்னை விட்டு அகலவே இல்லை. முதல் நாள் ஏற்பட்ட அந்த தியானத்தில் அந்த வியப்பு, அந்த அமைதி என்னை அடிக்கடி சூழ்ந்து கொள்கிறது. நான் கடவுளை கண்டதில்லை, நான் ஒளியை கண்டதில்லை. ஆனால் எனக்குள் அந்த இரைச்சல் போனவுடனே அங்கு பேர் அமைதிகளை, பேர் செயலை, என்னையே மறக்கின்ற ஒரு சூழலை, அந்த ஆனந்தம் என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த மாதிரி ஒரு ஆனந்தம் என்றால் தன்னை மறந்து கண்கள் விழித்து காதுகள் விழித்து எல்லாம் விழித்திருக்கிறது. ஆனால் அங்கு தன்னை மறந்து இருக்கிறான் ஒருவன். ஒரு பூக்கள் எப்படி விரிந்திருக்கிறதோ அதுபோல் என் செவி விரிந்திருக்கிறது, என் மூக்கு துவாரம் விரிந்திருக்கிறது, என் கண்கள் விரிந்திருக்கிறது. எல்லாம் விரிந்திருந்தும் நாம் அகலாமல் ஆழ்ந்து போயிருக்கிறோம். இதுதான் தியானத்தோடைய பெரிய மந்திரம், பெரிய செயல், மேஜிக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் தியானத்துக்குள்ள இருந்து ஒருத்தருக்கு என்ன கிடைக்கப்படணும், என்ன கிடைக்க கூடாது, என்ன கிடைக்கப்படணும், என்ன கிடைக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன பெற்றிருக்கிறோம். பள்ளிக்கு சென்றோம், கல்லூரிக்கு சென்றோம், எத்தனையோ நகரக்குள்ள சுத்தியும் எது நம்மளை நல்வழிப்படுத்துகிறது. நமக்கு யாராலையும் சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. எந்த பொருளாலேயோ, எந்த செயலாலேயோ, எந்த இன்சிடென்டாலேயோ நம்மளை சந்தோஷத்தை கொடுத்துட முடியாது. எந்த செயலாலையும் எனக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கவே இல்லை. அப்ப இந்த தியானத்தில் தன்னை மறக்கின்ற அந்த செயல், நான் மீண்டும் சொல்கிறேன், தன்னை மறக்கின்ற செயல் என்றால் தன்னை மறந்து சமாதியில் தியானம் செய்வது அல்ல. நான் நார்மலாக நடக்கின்ற போது, நகரங்களுக்குள் வருகின்ற போது, என் வீட்டில் நான் சுத்துகின்ற போது, நான் பிறரிடம் பேசும்போது கூட அது அந்த மௌனத்தையும் அந்த அமைதியையும் அதுக்குள்ளே ஏற்படுத்துகிறது. உதாரணத்துக்கு இன்னைக்கு நம்ம தீபாவளிக்கு இந்த இடத்துக்குள்ள சாப்பிட்ற
எத்தனையோ சகோதர சகோதரிகள் சாப்பிட்றாங்க. ஒரு பெண்ணுக்கு ஒரு புடவையும் ஒரு ஆணுக்கு வேஷ்டி சட்டையும் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி நம்மக்கிட்ட வர்ற மாணவர்கள்ட்டே சொல்லி அதை மொத்தமாக ஆர்டர் பண்ணி காஞ்சிபுரத்துலேருந்து அதை தரமாக வர வச்சு அதை இங்கே வச்சு இவங்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். அப்போ இவங்க அதை எப்படி அணுகுறாங்க அப்படின்னா, ஒரு கோவில் திருவிழாவில் கொடைக்கு ஒரு கூட்டமாக நின்று கிடா வெட்டு விருந்துக்கு ஒரு செயல் செய்வாங்கல்ல, ஒரு கட்சியில தீபாவளி பொங்கல்னா ரேஷன் கடையில இந்த அரிசி, வெல்லம், தேங்காய், கரும்பு இதெல்லாம் கொடுக்கும்போது ஒரு நிகழ்வுகள் நடக்கும். இப்போ மழையில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது நிவாரணம் கொடுக்கணும்னா ஒரு விஷயம் இருக்கும். எல்லாமே ஒரு சூறாவளி அடிப்பது போல், ஒரு போர் நடப்பது போல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஞானி இடத்துக்குள்ளேயும் அவர்கள் சூறாவளி மாதிரி தான் அதை கையாள நினைக்கிறார்கள். அப்பொழுது எமக்குள்ளிருந்து என்ன நிகழ்கிறது என்றால், அதை ஆனந்தமாக எப்படி மாற்றுவது, அதை எப்படி அமைதியாக எப்படி மாற்றுவது, அந்த சூறாவளியை சுழல விடாமல் எப்படி செய்வது, அதுதான் தியானம். அப்போ ஒரு 400 நம்ம மாணவர்கிட்ட சொல்லி டோக்கன் போடுறோம். வெட்ட வெளின்னு போட்டு 1லிருந்து 400 வரைக்கும் எழுதி இதை ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருவோன்னு. அப்போ எனக்குள்ள அந்த அமைதியில் என்ன சொல்லுதுன்னா, டோக்கன்லாம் ஒன்றும் வேண்டாம், உள்ள வரும்போது ஒரு தட்டு வாங்கும்போது இதை கொடு. அப்ப நீ களத்துல நிற்கும் போது உன்னுடைய அமைதி எதிரில் இருக்கிறவனா அமர்த்தும். உன்னுடைய நெருப்பு எதிரில் இருக்கிறவன் நீரா இருக்கிறான், இந்த நெருப்பு அந்த நீரை கட்டுப்படுத்தும். அப்ப உன்னுடைய அமைதியிலிருந்து ஒரு விஷயத்தை நீ மேற்கொள்ளு, அது வேற ஒரு செயலை உருவாக்கி கொடுக்கும். அப்படிங்கும்போது நம்ம உடனடியாக அதை என்ன பண்றோம், அதை முழுக்க மாத்தி அந்த நிமிடத்திலே அந்த இடத்துக்குள்ள இருந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்ப கொடுக்கிற நான் எப்படி இருக்கிறேன், ஒன்றுமே இல்லாம இருக்கிறேன். ஒரு எம்டியா இருந்து நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கக்கூடாது, எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லாமல் நான் அப்படியே ஒண்ணு கொடுக்குறேன். ஆனா நீ வாங்குற, நீ எல்லாவாகவும் இருந்து வாங்குற, மிருகமாகவும் இருந்து வாங்குற, மனிதனாகவும் இருந்து வாங்குற, வெவ்வேறு தன்மைகளுக்குள்ள இருந்து வாங்குற. அப்ப இது எப்படி நீ வளருவாய், இதை எப்படி அனுபவிப்பாய்? அப்ப நான் கொடுக்கிற பொருள் அமைதியாக உன்னிடம் இருக்கும், ஆனால் நீ அமைதியாக இல்லை. ஆனால் என்றாவது ஒரு நாள் உன்னை அமைதிப்படுத்துகிற வேலைக்காகத்தான் என்ன போன்ற ஒரு இரைச்சல் நிறைந்த ஒரு ஆளை அமைதியாக ஆக்கி இவர்களையும் அமைதியாக ஆக்க ஒரு வழி செய் அப்படின்னு தான் என்ன அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. நகரப்புறங்களுக்குள்ளே நீங்க செல்லுங்க, போய் நல்லா போய் பாருங்க. ஒரு ஜவுளி கடை, ஒரு நகைக்கடை, ஒரு வெடிக்கடை, எல்லா கடைக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அதிர்வலைகள்னு சொல்ற இரைச்சல். இந்த இரைச்சலோட 28,000 ரூபாய்க்கு 1,00,000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்தா கூட அந்த புடவை கொடுக்கிறவன் இரைச்சலோடு இருப்பதனால் அதை நீ எந்த சூழல்லையும் மகிழ்ச்சியோடு கட்டி கொள்ள முடியாது, அதை அனுபவிக்க முடியாது. இது ரொம்ப முக்கியம், இது அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நகரம் முழுக்க இரைச்சல்ல, நகரம் முழுக்க ஒரு செயல் வடிவத்துக்குள்ள இருக்கிறதுனாலதான் நம்மளால என்ன பண்ணுது, அதை ஒரு நல்ல வடிவத்துக்குள்ள மாற்ற முடியல. அப்ப நாம அந்த வடிவத்தையே மாத்துறோம் பாருங்க, அந்த சூழலையே மாத்துறோம் பாருங்க. அன்னதானம் என்பது கோயில் குடையில் வெட்டி விருந்தளிக்கப்படுகிற கெடா வெட்டு திருவிழா மாதிரி இருக்கக்கூடாது, அது மிக உன்னதமாக இருக்கப்படணும். அப்ப அதனாலதான் கொடுப்பவர், வாங்குபவர், உண்பவர் இவங்கெல்லாம் எப்படி இருக்கணும், சலனமற்று இருக்கணும், சலனமற்று இல்லை. அப்ப நாம சலனமற்று இருக்கிறதுனால வாங்குறவங்களையும் கொடுக்கிறவங்களையும் அந்த நிமிடமாச்சு சலனமற்று இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்காக நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். நமக்கு ஏதாவது ஒரு புகழ், ஒரு அதிகாரம், ஒரு வருமானம், ஒரு வியாபாரம் ஏதாவது ஒண்ணு இருக்கா? காலை மாலை இரவு இப்படி மக்கள், தெரியாத மக்களோட, தெரிஞ்சவங்க கிடையாது, தெரியாத மக்களோடு பயணிக்கிறோம், ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனா ஏன் சலிக்கல, ஏன் வெறுப்படையில, ஏன் கோபம் வரல, ஏன் வேற மாதிரி நம்ம விலகல அப்படின்னா, இந்த இனம் புரியாத தனக்குள்ள ஏற்படுகிற அந்த அமைதி இருக்குல்ல,
அது எவ்வளவு பெரிய அதிர்வலைகள் இருந்தாலும் அதை எடுத்து விட்டுருது. அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா, அந்த பேர் அமைதி நிகழ 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 மீண்டும் மீண்டும் நம்ம நகரத்துக்குள்ளேயே செல்கிறோம். நகரம் சத்தமாக இருந்தாலும் நாம சத்தம் இல்லாம இருக்கிறதுனால அது நம்மளை எந்த பாதிப்பும் ஏற்படுத்துறது இல்லை. அப்ப நமக்குள்ள சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட்னு ஒண்ணு இல்லை. ஏன்னா இந்த உலகத்திலே பெரிய சந்தோஷம் தான் அமைதியா இருக்கிறது தான். தனக்குள்ள என்னைக்கு அமைதி இல்லையோ அன்னைக்கு ஒரு குடும்பத்தோட ஒருத்தன் தன் மனைவியும் குழந்தையும் அழைச்சிட்டு ஒரு சுற்றுலா தலத்துக்கு போறான், ஒரு கோவிலுக்கு போறான், ஒரு குருவை பார்க்க போறான். அப்ப அவனுக்குள்ள அமைதி நிகழ்ந்தா அவனே குரு என்பதுதான் சாத்தியம், சத்தியம், நிஜம். அப்ப ஒரு ஒரு பொருளை எப்படி அணுகணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்ம தியாகம், கருணை இதுல எல்லாம் தோத்து போயிருவோங்க. தியாகம்னு சொல்றீங்கல்ல, கருணை, அன்புலாம் தோத்து போயிருவீங்க. சகிப்புத்தன்மையிலேயே நீங்க தோத்துருவீங்க. அப்ப தனக்குள்ளே தியானத்துல தன்னை மீறி ஒரு அமைதி நிகழணும். அந்த அமைதி நிகழ்ந்தா மட்டும்தான் இதை சாத்தியப்படுத்த முடியும். அமைதியை நிகழ்றதுக்கு ஒரு வேலை செய்யறதோட அந்த அமைதி எமக்குள்ள என்னன்னா, அந்த தியானத்துக்குள்ள அந்த கலை அப்படி ஒண்ணு சித்தி ஆயிடுச்சு. அப்படி சித்தி ஆனதுனாலதான் என்னுடைய பிரயாணத்தை இப்படி மேற்கொள்றதுக்கு வாய்ப்பை உருவாக்குறோம். அப்ப இங்க இருக்கிற மாணவர்கள்ட்டையும் என்னை பார்க்க வர்றவங்க எல்லாத்துக்கிட்டையும் நான் என்ன சொல்றதுன்னா, உன் வீட்டுல நீ சாப்பிட்ற, உன் வீட்டுல நீ தூங்குற, உன் வீட்டுல 2 பேர் விருந்தாளி வந்தா ஒரு வாளியை எடுத்துட்டு பரிமாறுற, அதே வேலைய இங்கேயும் செய்யற. ஆனால் அந்த வேலைக்குள்ள நீ அதிர்வலைகள் இருக்கிறாய். இந்த வேலைக்குள்ள அதிர்வலைகள்ல இருந்து நீ விடுபடணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை என் பக்கத்துல இருக்கிறதுக்கு நான் அனுமதித்து இருக்கிறேன். இதுல பக்தர், வாலண்டியர்ஸ் இதெல்லாம் கிடையாது. மெயின் தேவை என்கிட்ட இருக்கிற அந்த அமைதி இருக்குல்ல, அதுதான் சொத்து, உனக்கு உள்ள சொத்து. அப்ப நீ இந்த உலகத்துல வாழணும்னா முதல்ல நீ நிதானமா இருக்கணும். அப்பதான் நீ துளை தூரம் போக முடியும். இந்த நகரத்தை நீ ரசிக்க முடியும். இந்த நகரமும் நீயும் வேற இல்லை அப்படிங்கிறத அங்கதான் உணர முடியும். ஒரு மலை துளிய ஒரு ஞானி எப்படி ரசிக்கிறான்னா, பூக்கள் மாதிரி ரசிக்கிறான். பூ மாதிரி எப்படி பொழியுது பார்ப்பாங்கிறான். ஒரு கருமேகத்தை எப்படி ரசிக்கிறான்னா, தன்னை தானே நகரத்துக்குள்ள நகர்வலம் போறது மாதிரி அந்த மேகத்துண்டை பத்தி ரசிக்கிறான். ஒரு இடிய தன்னுடைய அதை ஒரு இசை மாதிரி ரசிக்கிறான் ஒரு ஞானி. ஒரு மின்னலை ஒரு நடனம் மாதிரி ரசிக்கிறான் ஒரு ஞானி. ஒரு மேகத்தை தனக்குள்ள உடலுக்குள்ள போத்தப்பட்ட ஒரு தோல் மாதிரி ரசிக்கிறான். ஒரு நட்சத்திரத்தை அவன் எப்படி ரசிக்கிறான்னா, தன்னுடைய முடிகள்ல ஆங்காங்கே மலர்ந்து இருக்கிறதுல வெள்ளை முடி, அது போல அந்த நட்சத்திரத்தை பார்க்கறான். என்னுடைய தலைகள்ல பூத்திருக்கிற மாதிரி, என்னுடைய நெற்றிகள்ல பூத்திருக்கிற மாதிரி இந்த வானத்துல பூத்திருக்கிறது அப்படின்னு நினைக்கிறான். சூரியனை எப்படி பார்க்கறான்? ஒரு அகல் விளக்கு அவனே ஏற்றி விட்டது போல பார்க்கறான். நிலவை எப்படி பார்க்கறான்னா, அவன் உன்ற தட்டை கழுவி வைத்து அவன் முகமே தெரிவது போல இருப்பது போல நிலவை பார்க்கறான். ஆனா இது போன்று ஒரு மனிதன் பார்க்கிறானா? இதுதான் வேணும். இது போன்று இந்த நிகழ்வுகளை உணர்கிறானா? இது ரசிப்பதல்ல, இது உணர்தல். ரசிப்பது வேற. இங்க எத்தனையோ கவிஞன் வாழ்ந்துட்டான், எத்தனையோ இலக்கியவாதிகள் இருந்துட்டான். ஆனால் எல்லோரும் அவன் சந்தோஷத்துக்கு இன்னொரு பொண்ணோ மதுவோ ஊதுபத்தியோ தேவைப்பட்டிருக்கு. ஊரை மகிழ வைத்த கவிஞனுக்கும் ஊரை மகிழ வைத்த எத்தனையோ எழுத்தாளனுக்கும் எத்தனையோ இலக்கியவாதிக்கும் அவனை மகிழ வைக்க இன்னொருவன் தேவைப்பட்டான். ஆனால் ஒரு ஞானியை மகிழ வைக்க இன்னொருவன் தேவைப்படவே இல்லை. அதை தெரிந்து கொண்டான். இன்னொருத்தன் வரக்கூடாது நம்மளை மகிழ வைக்க. அப்ப இன்னொருவர் வந்தால் அது சரியில்லை என்பதை ஒரு ஞானி உணர்ந்தான். அப்ப இன்னொருவர் வராமல் யார் இதை மகிழ வைப்பான் என்றால் தன்னுடைய சுவாசத்தை வைத்தே மகிழ வைத்தான். அதுதான் கிருஷ்ண பரமாத்மாவை சொன்னான், வெளியிலே இசைக்கின்ற இந்த புல்லாங்குடலை வைத்து நீ இசைக்கிறாய் அல்லவா, அந்த இசை அல்ல. உண்மையான இசை சந்திரக்கலையில் சூரிய கலையில் நீ இசைக்கும் போது உள்ளே புல்லாங்குடல் எது என்றால் நீ உன்னை மறப்பது.
ஒன்றும் இல்லாமல் போவது. இதுதான் சொல்றாங்க ஏதுமற்ற நிலை. இந்த மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நீங்க நினைச்சுக்கங்க, வாழ்க்கையில ஒரு மனிதன் அழுகிறது சிரிக்கிறது ஒரு சத்தத்துல தான். ஒரு கோபமான ஒரு சத்தத்துல ஒருத்தன் அழுகிறான், ஒரு மகிழ்ச்சியான சத்தத்துல ஒருத்தன் சிரிக்கிறான். இந்த ரெண்டு சத்தத்திலும் அழுகாதவன் சிரிக்காதவன் ஞானியா இருக்கிறான். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப பல்வேறுபட்ட சூழல்கள்ல நான் என்னுடைய பணியை பாருங்க, நல்ல கண் கொண்டு பாருங்க, நல்ல விழிப்போட பாருங்க. அதை மாத்துறதுக்கு போராடுறேன், அதை வேற வடிவத்துல கொடுக்க போராடுறேன். ஆனா கூட இருக்கிற மாணவர்கள் மற்றவர்களுக்கு அதை உணராம சத்தத்தோடு வருகிற மக்கள் மாதிரி இவர்களும் சத்தத்தோடு சென்று கொள்கிறார். முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது, இறைவன் அப்படிங்கிறதே நீ ஒண்ணு இல்லாம ஆயிட்டாவே அதுவே கடவுளுக்கு சமம் தான். நீ சந்தோஷப்படுறதுக்கு எதுவுமே இல்லாம காரணகாரியம் இல்லாம ஒருத்தன் சிரிக்கிறாங்க அப்படின்னா அதுதான்ப்பா இறைத்தன்மை. ஒரு குழந்தை சிரிச்ச முகமாவே அப்படியே இருக்குன்னா அதை பார்க்கும் போதே இறைவன் அப்படின்னா, இறைவன் அப்படின்னா அவன் ஒரே மாதிரி இருப்பவன் பொருள். இதுதான் அதுக்குள்ள இருக்கிற ரகசியங்கள். அப்ப நம்மளை பார்க்க வர்றவங்க, நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளேயும் அந்த பெரிய பரிணாமத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் போராடுறோம். இப்ப நம்ம ஊர்ல இருக்கிற தலைவர்கள்கிட்டும் நம்ம கிட்டையும் என்ன வித்தியாசம் இருக்குன்னா, நாம அந்த ஒன்றும் இல்லாத ஒரு அமைதி நிலையிலிருந்து ஒரு வேலை செய்யறோம், அவங்க வேற ஒரு இடத்துக்குள்ள இருந்து வேலை செய்யறாங்க. என்னைக்காவது இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ ஒரு தலைவன் தேர்தல் பிரச்சாரம் செய்யாம, மாநாடு பொதுக்கூட்டம் நடத்தாம, ரோட் ஸ்கோ பண்ணாம, மக்களையே சந்திக்காம வீட்டுல இருந்து தேர்தல்ல மக்கள் நான் செஞ்சிருக்கிற வேலை பிடிச்சா எனக்கு வாக்களிப்பாங்கன்னு இருந்தா அன்னைக்கு ஞானியே ஓட்டு போட்டான்னு அர்த்தம். தன்னை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மக்களுக்கு இடையூறு கொடுக்காதவன் தான் ஒரு தலைவனா இருக்க முடியும். மக்களுக்கே இடையூறு கொடுத்தா அவன் தலைவனா இருக்க முடியும். ஏன்னா அங்க என்ன ப்ராப்ளம்னா, மக்களும் இறைச்சலா இருக்காங்க, தலைவனும் இறைச்சலா இருக்கு. இதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை. அப்ப அந்த இறைச்சலை நிறுத்தினாதான் இங்க இருந்து ஒரு வாய்ப்பை உருவாக்க முடியும். இங்க வாய்ப்பு அப்படிங்கிறது என்னன்னா, அந்த இறைச்சல் இருக்கிறதுனால நீ செய்யறது சரியா தவறான்னு உனக்கே தெரியாம போயிருது. இதுதான் ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு சூழலுக்குள்ள தள்ளப்படுறோம் நம்ம. அப்ப என்றாவது இதுக்குள்ள இருந்து ஒரு மாறுதலை உருவாக்குறதுக்காக தான் நம்ம தினந்தோறும் இதை பேசுறது போறது வர்றது இதுக்குள்ள இருக்கும். நீ இத கண்ணை மூடிட்டு உட்காந்து கேட்கும்போது நீ கேட்கிற 10 நிமிஷமோ 20 நிமிஷமோ உன்னை மறப்ப. உனக்குள்ள அங்க என்னன்னா, நீ ஒரு கதாபாத்திரமா இருந்தல்ல, அந்த கதாபாத்திரமே இல்லாம மாறி போயிடுவ. அப்ப இதுக்குள்ள இருந்து என்னன்னா, ஒருத்தன் சலனமற்று வேலை செய்யறான், அதுதான் அர்த்தம். சலனமற்று ஒருத்தன் இருக்கிறான். அப்ப சலனமற்று நான் வேலை செய்யல, சலனமற்று நான் இல்லை, சலனமற்று நான் மாறப்பட்டிருக்கிறேன். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு எப்படி உருவாக்குனா, என் போன்ற ஒருத்தன் உங்க அருகாமையிலே நிக்கிறோம். ஒரு ஞானி என்னிடம் சொன்னார், எத்தனை ஏணி வைத்தாலும் இந்த மக்கள் என்னை பார்க்க முடியாதுப்பான்னாரு. அவங்க எத்தனை ஏணி வச்சு மேல ஏறி ஏறி வந்தாலும் என்னை பார்க்க முடியாது. அதனாலதான் நானே ஏணியில் இறங்கி வருகிறேன், நானே அவர்கள் அருகாமையில் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் என்னை எப்படி பயன்படுத்துகிறார்கள்? ஒரு சாலை ஓரமாக மைதா மாவை கலக்கி ஒரு பேப்பர்ல அப்பி தெரு ஓரத்துல ஒட்டி வைக்கிறாங்கல்ல போஸ்டர், அந்த மாதிரிதான் என்னை அணுகிறாங்க அப்படிங்கிறாரு. அந்த மாதிரிதான் என்னை பார்க்கிறாங்க. அப்ப என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கிட்ட இருந்து என்ன அப்படிங்கிறதுனா, அவர் அருகாமையில் இருந்தாவே ஒரு நாள் சத்தம் இல்லாம போயிருங்க, மனம் குறைஞ்சு போயிருங்க, எண்ணம் குறைஞ்சு போயிருங்க, நீ வேற மாதிரி மாறி போயிருவ. அதுதான் தியானம். இதுக்காக தான் நம்ம மக்களை சந்திக்கிறோம், உங்களோட பேசுறோம். அப்ப தினந்தோறும்
அங்க எனக்குள்ள ஒண்ணு இருக்கிறான்ல, எனக்குள்ள ஒரு மனிதன் ஒருத்தன் இருக்கிறான்ல, அவன் இல்லை. அதனால எப்பயுமே நீங்க ஒரு விஷயத்த அணுகிறது ரொம்ப தெளிவா அணுகுங்க. புரிதலை தெளிவா புரிஞ்சுக்கங்க. இல்லைன்னா இந்த நகரப்புறத்தில் இருக்கிற மக்கள்கள் தன்னுடைய வாழ்க்கையை பயன்படுத்தி கொள்ளாம 3 வேளை மூக்க பிடிச்சா தின்னுட்டு காலையில டாக்டர் சொன்னாருன்னு பார்க்கில் போய் நடந்து தன் உடலையும் தன்னையும் விரயம் பண்ணிக்கிற மாதிரி, உணவு உண்கிறதுக்கு முன்னாடியே ஒருத்தன் நாக்க கரெக்ட் பண்ணிட்டான்னா அவன் ஏன் நடக்கணுங்கிற? ஏன் நடக்கணும்? ஒருத்தன் உணவு பழக்க வழக்கத்தையும் தன்னுடைய பழக்க வழக்கத்தை மிக சரியாயிட்டானா அவன் உடல் பயிற்சியே அவன் பழக்கம் சரியா இல்லாதனாலதான் உடல் பயிற்சி ஒண்ணு தேவைப்படுது. அப்ப அவன் உடல் பயிற்சிக்கு பாதிப்பு எங்க ஏற்படுதுன்னா அவன்கிட்ட இருந்து இருக்கிற குணாதிசயங்களும் அவன்கிட்ட இருந்து இருக்கிற செயல்கள் தான். அப்ப இரவு முழுக்க ஒரு வேலைகளை பண்ணிடுறான், பகல்ல போய் நடந்துகிட்டே இருக்கிறான். 3 மணி நேரம் 4 மணி நேரம் நடக்கிறான். இப்ப இதனால என்ன இருக்கு? அப்ப அவன் என்ன நினைக்கிறான்னா அதை மாத்திக்கிறதுக்கு நினைக்கவே இல்லை. இதையும் நான் வச்சுக்குவேன், இதையும் நான் வச்சுக்குவேங்கிறான். இப்ப இது எப்படி ஒரு பெரிய மாறுதலை உருவாக்கி கொடுக்கும்? இப்போ ஒரு ஞானி என்ன சொல்றான்னா, நான் நன்மைக்காக உனக்கு ஒண்ணு சொல்றேன் அப்படிங்கறதெல்லாம் நினைக்காத. நீ அமைதியாகிறது உனக்குள்ளேயே உன்னுடைய ஹார்மோன்களுக்கே ஒரு பெரிய விஷயம்ட்டான். உன்னுடைய லிவர், கிட்னி, கல்லீரல் இதுக்கெல்லாம் கூட எவனாவது ஒருத்தன் உண்மையிலே நமக்கு இருக்கிற உடல்ல இருக்கிற உறுப்புகளுக்கெல்லாம் ஏதாவது நன்மை செய்யணும்னா அவன் அமைதியாகவும் அவன் உண்ற உணவுகள்ல நிறைய கவனம் செலுத்தினான்னா இந்த உலகத்துல வேற எவனையும் நீ காப்பாற்ற வேண்டாம், அவன் உறுப்புகளை காப்பாத்துங்கிற. நீ யாரையோ ஒரு தாயை காப்பாத்தணும், தகப்பனை காப்பாத்தனுங்கிற. உன்னுக்கிட்ட இருக்கிற உடல்ல இருக்கிற உறுப்புகளை காப்பாத்துறதுக்கு நீ முயற்சி பண்ணு. அதை ஒழுங்கா பார்த்துக்க, அதை பத்திரமா வச்சுக்க. அது உன் குழந்தை மாதிரி அதை நீ பார்த்துக்க. அதுக்கு உன்கிட்ட என்ன முன் ஏற்பாடு இருக்கு, அதுகிட்ட உன்கிட்ட என்ன செயல் இருக்கு. அப்ப கட்டுப்பாடு இழக்கின்ற போது ஒரு மனிதன் தன்னையும் பால்படுத்துகிறான், தனக்குள்ள இருக்கிற உறுப்புகளையும் பால்படுத்துகிறான். அப்ப கட்டுப்பாடு ஒருவர் இழக்க கூடாது அப்படிங்கிறத முதல்ல அடிப்படையாக தெரிஞ்சு கொள்ளணும். ஒரு வறுமை அப்படிங்கிறது அது ஒரு விபத்தை பார்க்குற மாதிரி. அப்ப அதையே ஆழ்ந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தா அந்த விபத்தை விட்டு நீ வரவே முடியாது. புரியுதுங்களா? அந்த விபத்துக்குரிய இடத்தையே எப்படி அணுகணும் அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்கணும். திருநெல்வேலியில ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல ஒருத்தவங்க வீட்டுல ஒரு இறப்பு நடந்துருச்சு. அப்ப அந்த இறப்பு நடந்த போது அந்த குடும்பமே துக்க வீடா தானே இருக்கும். 2வது நாளோ 3வது நாளோ ஒரு கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு 3 பேர் உரையாடுறோம். இப்ப கிடையாது, நான் சொல்றதெல்லாம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்ப அந்த வீட்டுல இறந்து போன அந்த பெண்ணு என்னைக்காவது ஒரு முறை நம்மளை பார்க்க வர்ற பெண்ணு. நான் அங்க திருநெல்வேலியில அடிக்கடி போகிற அந்த காலகட்டத்துல. அப்ப அந்த கான்ஃபரன்ஸ்ல பேசும்போது அந்த வீட்டுல அந்த 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 வீட்டுல இறந்து போனவங்க அப்படியே என் கண் முன்னாலே அவங்களுக்கு அப்படியே எல்லாரையும் அவங்க போன்லயே இருக்க சொல்லிட்டு அவங்க வீட்டுல உட்காந்துருக்கவங்க எல்லாரையும் அப்படியே ஒரு தியானம் மேற்கொள்ள சொன்னேன். இப்ப நான் போன்ல லைன்ல இருக்கிறேன். அவங்க இறந்து போனவங்க அந்த ஆன்ம விடுதலையா போய் அடையிறத அப்படியே நான் பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கிறேன். அவங்க எப்படின்னா ஒரு நீர்ல போய் ஒருத்தவங்க அப்படியே போய் விழுகிறாங்க. அது ஒரு அலைவரிசை. அதற்கப்புறம் அந்த வீட்டோட செயலே அடுத்தடுத்த நாள்ல இருந்து மாறி போயிடுச்சு. அடுத்தடுத்த நாள்ல இருந்து அந்த வீடுக்கு ஒரு மகிழ்ச்சியும் ஒரு ஆனந்தமும், அந்த வீட்டுல ஒரு துக்கம் நடந்தது மாதிரியே இல்லை. அதுல இருந்து அடுத்தடுத்த நாள்ல ஒரு 1 வீக் நான் அந்த வீட்டை பாக்குறேன். அந்த வீட்டுல இருக்கிற அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, அங்க பக்கத்துல இருந்து இன்னொருத்தவங்க ஒரு அம்மா வர்றவங்க எல்லாரும் சொல்றாங்க. அப்ப அதுதான் அதிர்வலைகள்ங்கிறது. அது வெளியேறப்பட்டுச்சுன்னா அந்த இடமே மாறி போயிடும். அப்ப அது வெளியேறதுக்கு எது காரணமா இருக்குன்னா, என்ன மாதிரி ஒருத்தருக்குள்ள இருக்கிற அந்த அமைதி, அந்த காற்று இருக்குல்ல, அது ஒரு ஆழ்ந்து போக வைக்க முடியுது அப்படிங்கிறது தான் அதோட செயல். நீங்க ஒரு வீட்டுல படுத்து தூங்கும்போது ஒரு போர்வையை போத்தி தூங்குறீங்கல்ல, அந்த மாதிரி ஒரு காற்று உங்களையே போத்திருங்க, உங்களையே போத்தி தூங்க வச்சிடும். இதுதான் தியானம். உங்களை முழுவதுமாக போத்தி விட்டுரும். அப்ப நீங்க அங்க என்ன ஆவீங்க அப்படின்னா,
அங்க வந்து அந்த காற்று வந்து ஒரு நேரத்துல என்ன ஆகும், எனக்கு என்ன நிகழ்துன்னா, ஒரு போர்வை என்ன போத்திருச்சு, காற்றுங்கிற போர்வை. அங்க அடிக்கடி நான் கண்ண முழிச்சு பார்க்கும்போது உடல் இல்லாத மாதிரியே இருக்கு. அதான் அந்த உணர்வற்ற நிலை, அதுதான் அந்த உடலற்ற நிலை, அதுதான் அந்த மனமற்ற நிலை. அந்த போர்வை தான் இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு காரணம். நான் ஒரு மூங்கிலாக இருக்கிறேன், ஆனால் எனக்குள் மலர்கிற மலர்கள் முருங்கை பூக்களாக இருக்கிறது. அதை சுவாசிக்கிற அந்த தன்மை உன் துவாரத்துக்கிட்ட இல்ல. உன் துவாரம் வேற பொருளை சுவாசிச்சு சுவாசிச்சு பழக்கப்பட்டு என் போன்ற இந்த செயலை சுவாசிக்க மறுக்கிறது. அப்படியே சுவாசிப்பமா வேண்டாமான்னு அது அப்படியே யோசிக்குது. இதுதான் அதுக்குள்ள இருக்கிற செயல் வடிவமா இருக்கு. அப்போ ஒரு 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 தியானம் கற்றுக்கிறது இல்லை, தியானம் ஒருத்தருக்குள்ள பெருசா ஒருத்தர் வளர்ந்து ஒரு விஷயத்துல நிக்கிறாருன்னா அவரை மாதிரி ஒருத்தரோட இருக்கிறது, பயணிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, ஒரு தியானத்துல ஒருத்தர் அனுபவம் பெறது ஒரு யுகம் மாதிரி, ஒரு யுகத்துக்கு எத்தனை ஆண்டுகள் தேவைப்படுமோ அந்த மாதிரி ஒருத்தர் தியானத்துல அனுபவம் பெறது ஒரு யுகத்துக்கு யுகமே நிகழ்ந்த மாதிரி. ஒரு யுகத்திலிருந்து இன்னொரு யுகம் பிறந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் அந்த அனுபவம். அந்த அனுபவத்தை அவ்வளவு சாமானியமாக பெற முடியாது. அப்படி பெற்றவர்கிட்ட ஒரு மனிதன் போயிட்டான்னா அவனை மாதிரி பாக்கியசாலி வேற யாரும் இல்லை. அவன்கிட்ட இருக்கிற அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயலும் அவனுடைய செயல் வேற. அங்க என்னன்னா அவனுக்கு முக்கியமான செயல் அவன் இறைச்சலே இல்லாம மாறுவான். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ஒரு சலனமற்ற நிலைக்கு ஒருத்தன் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி அனுபவம் பெற்றவங்களை சந்திங்க அப்படின்னு சொன்னப்பட்டது. சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்பட்டது. நாமளும் அப்படிதான் சந்திக்கிறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கிக்கிறோம்.